நிச்சயிக்கப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு கிடைத்தே தீரும். அடுத்த 10 நாட்களில் நடக்க இருக்கும் ஒரு அற்புத சம்பவம். சாயப்பா என் கனவின் மூலமாக உங்களுக்கு சொன்ன மிகப்பெரிய அற்புதமான ஒரு வெற்றி செய்தியும் இந்த பதிவில் இருக்கு. யாரெல்லாம் இந்த பதிவை முழுமையா கவனிக்கிறீங்களோ அவருடைய மனதில் சாயப்பா வந்து இறங்குவார். அவர் அன்பையும் அவர் கருணையும் நீங்கள் பெற்று இருப்பதால மட்டும்தான் இந்த பதிவுகள் உங்க கண்களில் காண்பிக்கப்படுகிறது. கர்மாக்கள் வழிவிட்டிருக்கு, ஆனா உங்க மனது அதற்கு இடம் தரல. ஒரு பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை ஆரம்பிக்கலாமா? என் அன்பு சாயப்பாவிற்கு நன்றி. இந்த நேரத்தில் இந்த பதிவை எனக்கு நீ தந்ததற்காக நன்றி. கடினமான மன உளைச்சலில் நான் இருந்து கொண்டு எங்கே போவது என்று தெரியாமல், வாழ வழியில்லாமல், இந்த வழியை பொறுத்து கொள்ள முடியாமல் என் உயிர் போனால் போகட்டுமே என்ற நிலையில் இருந்த எனக்கு ஒரு நல்ல பதிவை நீர் கொடுத்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் நான் இந்த பதிவை கேட்க ஆரம்பிக்கிறேன். என்னுடைய வாழ்நாளில் இனி எந்த ஒரு நாளும் எனக்கு துன்பமும் துக்கமும் இல்லாமல் இருக்க வேண்டும் சாயப்பா. நாங்கள் உரிமையோடு சண்டை போடுகிறோம் உங்களிடம். உரிமையோடு நீங்கள் எங்களிடமும் சண்டை போட்டுக் கொண்டு இருக்கிறீர்கள். போதும் இந்த யுத்தம். இதற்கு மேல் இந்த யுத்த சத்தம் எங்கள் காதில் விழாததாக இருக்க வேண்டும். எங்கள் வாழ்க்கையில் இதுவரை நாங்கள் பாலைவனத்தில் தான் கடந்து வந்துள்ளோம், சோலைவனத்தில் அல்ல. இனி அடுத்த 10 நாட்களில் ஒரு அற்புதத்தை நீங்கள் எனக்கு நிகழ்த்தி காட்ட முடியும் என்ற சத்திய வாக்கினை நாங்கள் உறுதியாக நம்பி இந்த முழு பதிவையும் கேட்டு இந்த பதிவை நாங்கள் சொந்தமாக்கி கொள்ள போகிறோம். எங்களை நீர் நிச்சயமாக ஆசீர்வதிக்க வேண்டும். எங்கள் வீட்டில் நிச்சயமாக உங்களுடைய காலடி ஓசை கேட்க வேண்டும் என்பது எங்கள் விருப்பம். நீர் என்னிடம் வாருங்கள் சாயப்பா. போதும் நாங்கள் பட்ட கஷ்டமும் வேதனையும். எங்களோடு இருப்பதற்காக நன்றி நன்றி நன்றி. சோ பதிவை கேட்கலாமா? ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாய்ராம். என் உயிரின் உயிரானவர்களே, கேட்டதை தரும் சாயப்பாவிற்கு கோடான கோடி நன்றிகள். ஏன் இந்த ஒரு வார்த்தைய நான் சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு கொடுத்த ஒரு பதிவுல நாம நிறைய விஷயத்த பேசியிருக்கோம். ஒரு சாய்ராமுக்கு ரொம்ப வருஷமா இந்த கன்ஃபியூஷன். நம்ம சொன்னது போல அடுத்த 15 நிமிஷத்துல உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிதான் அந்த பதிவை ஆரம்பிச்சோம். அதன்படி அவங்களுக்கு சந்தோஷமான ஒரு நிம்மதியான ஒரு வெற்றி செய்திய சாயப்பா வந்து கொடுத்தாங்க. சாயப்பாவுக்கு நம் மீது எவ்வளவு அன்பு, எவ்வளவு கருணை பாருங்களேன். இரக்கமுள்ள மனசுக்கு சொந்தக்காரன்னு பாஷா படத்துல ரஜினி பாடியிருப்பாங்க. அதே போல இரக்கமான மனது யார் வச்சிருந்தாலும் அவங்க கடவுளுடைய அருளை
பெற்றவர்களாக மட்டுமே இருக்க முடியும். ஒரு சராம் கேட்டாங்க, நான் அவர் சொல்லக்கூடிய வழியில தான் பயணம் செய்கிறேன், இதற்கு மேல பொறுமை காக்க முடியாது. அப்போ அவர் சொல்லக்கூடிய வழியில பயணம் செய்யறீங்கன்னு சொல்றீங்க, ஆனா இதற்கு மேல் பொறுமை காக்க கூடாதுன்னு சொல்றீங்க. முரண்பாடுகளை பாருங்களேன். இப்போ நீங்க அந்த வார்த்தையை வெளிப்படுத்தினதால இது இருக்குது. அப்போ உங்க மனசுக்குள்ள எத்தனையோ விஷயங்கள் உங்களுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் இல்லாதவைகளாகவே இருக்குது. இங்க எல்லா ப்ராப்ளமும் தீரணும், அதற்கு ஒரே ஒரு வழி, அவருடைய வழியில பயணம் செய்யணும். நீங்க என்னதான் மாயுத பயிற்சியில கலந்துகிட்டாலும் இல்ல கலந்துக்காம இருந்தாலும், நீங்க அவருடைய வழியில நடக்கல அப்படின்னா இங்க எதுவுமே நமக்கு இல்லை. கோபத்தையும் ஆணவத்தையும் வருத்தத்தையும் அகங்காரத்தையும் கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நமக்கு ரொம்ப 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 நல்லது. கடவுள் நம்ம கூட இருந்துட்டா நமக்கு ப்ராப்ளமே இல்லை. அவர் இருப்பது போல நாம நினைத்து கொண்டு வாழும் பொழுது ஒரு நல்ல மார்க்கத்தை நம்மால ஏற்படுத்த முடியும். அந்த மார்க்கத்துல நம்மால பயணம் செய்யவும் முடியும். அன்புள்ளத்துக்கு சொந்தக்காரரா இருக்கக்கூடிய சாயப்பா உங்களுக்கு கேட்டதை நிச்சயமா தருவார்ன்ற நம்பிக்கையோட நீங்க வாழுங்க, வாழ முயற்சி பண்ணுங்க. மனசுல கடும் போராட்டத்தை போராடிக்கிட்டு இருக்கும்போது நம்பிக்கை அப்படின்ற ஒரு வார்த்தையில வாழ்வது மிக மிக கடினமான விஷயம். ஆனா வாழ்ந்துட்டோம் அப்படின்னா நாம சாதிச்சிட்டோம்னு அர்த்தம். வாழ்ந்துட்டீங்கன்னாவே சாதிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். யாராவது ஏதாவது சொன்னா கூட நல்லதுக்குன்னு நினைச்சா நமக்கு பிரச்சனையே இல்லைல்ல. அதே போல இந்த பதிவில் இன்னொரு சாய்ராம் சொல்லியிருந்தாங்க மெசேஜ்ல, அண்ணா நீங்க சொல்றது ரொம்ப 100% கரெக்ட். நம்மால மாற்ற முடிவதற்கு மட்டும்தான் போராடணும்னு சொன்னீங்க. இப்பதான் புரியுது என் வாழ்க்கையில நான் ஏன் இவ்வளவு மன உளைச்சலா இருக்கு அப்படின்னு. என்னுடைய கணவரையும் என்னுடைய மாமனாரையும் மாற்றிட முடியும்னு நான் நினைச்சேன். அதனாலேயே நான் மன உளைச்சலுக்கு ஆளான இத்தனை நாள். இனி அதை அவர்கிட்ட ஒப்படைச்சுக்கிற. இப்போ எப்படிப்பட்ட வாழ்க்கைய வாழணும்னு எனக்கு இந்த பதிவு ரொம்ப அழகா அற்புதமா சொல்லி இருக்குது. ஸோ அதன்படி வாழ்ந்து கண்டிப்பா நான் சாதிப்பேனா அப்படின்னா கண்டிப்பாமா என்னுடைய ஒட்டுமொத்த ஆசீர்வாதமும் நம்ம அன்பே சாயப்பாவுடைய ஆசீர்வாதமும் அன்பே சாய் குடும்பத்துல இருக்கக்கூடிய ஆசீர்வாதமும் என்றும் எப்பொழுதும் உங்களுக்கு நிலைச்சே நிற்கட்டும். சோ அன்புள்ளம் கொண்டவர்களாக வாழுங்கள். ஒவ்வொரு நாளும் புது விடியல் என்று நினைத்து மலருங்கள். இரவு எந்த மனநிலையில தூங்குறோமோ அதனுடைய தொடக்கமே மறுநாள். நான் இதுக்காகவே வெற்றிநேச்சன் சாயின் சத்தியம் கொடுக்கலான்னு எனக்கு தோணுது. ஆனா கொடுக்க நேரமும் இல்லை, கேட்கறதுக்கு உங்களுக்கு நேரமும் இல்லை. 2 பதிவுகள் நீங்க கேட்குறீங்க இல்லையா? ஸோ எல்லா நேரமும் நான் எடுத்துக்கிட்டா என்ன ஆகுறது? அதனால சம்டைம்ஸ் அது கொடுக்க வேண்டியதா இருக்குது, நிறுத்த வேண்டியதா இருக்குது. அதனாலதான் அது ரெகுலரா அதை ஃபாலோ பண்ண முடியல. ஸோ அன்பு உள்ளங்களுக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய சத்திய வாக்கு என்ன தெரியுமா? உன் வாழ்க்கையில் நீ போராடி கொண்டு இருக்கிறாய், உன்னுடைய போராட்டம் முடிவுக்கு வரும். அப்பொழுது உன் வீட்டில் அன்பு மழை மட்டுமே பொழியும். அன்பு மழை மட்டுமே பொழியும். இன்னைக்கு நான் தியானத்துல கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் இருந்தேன். அந்த 1.5 மணி நேரம் போனதே எனக்கு தெரியல. பலவிதமான விஷயங்கள் நடக்குது. அன்பே சாயில தொடக்கம் கஷ்டமா இருக்கிறவங்களுக்கு
முடிவு சுமூகமா முடிஞ்சது போலலாம் இருந்தது. இங்க யாருன்னு எனக்கு தெரியல. எனக்கு கடவுள் தியானத்தின் மூலமா சில காட்சிகளை வெளிப்படுத்துறாரு. அதுல ஒரு காட்சி, அதுல யாராவது அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தீங்கன்னா தயவு செய்து சாட் பண்ணுங்க. கிட்டத்தட்ட 5-6 வருஷமா அடிபட்டு பெட்ல இருந்து எழுந்திருக்க முடியாம உடலாலும் மனதாலும் மோசமான பலகீனத்தை அடைந்தவரை சாயப்பா கண்டுபிடிச்சு அவருக்கு வார்த்தைகள் மூலமா மருந்த போட்டு ஒரு புதிய எண்ணத்தை மனசுல விதைச்சு அவரை இன்னும் 2 வருஷத்துல பழைய உடல் எந்த ஆரோக்கியத்துல இருந்ததோ அந்த ஆரோக்கியத்தை அவர் கொடுப்பது போல ஒரு நீண்ட ஒரு காட்சியை நான் தியானத்தின் மூலமா பார்த்தேன். அப்படிப்பட்டவர்கள் யாராவது அன்பை சாயில இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. இல்ல நான் வெளியில சொல்லக்கூடாது, இது பல பேருக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னா தனிப்பட்ட முறையில சாட் பண்ணுங்க. உங்களுடைய கட்டுக்களை அவிழ்ப்பதன் மூலமாக உங்களை விடுதலை அடைய வைக்க போகிறார். உங்க நல்ல மனசுக்கும் நல்ல சிந்தனைக்கும் ஒழுக்கத்திற்கும் உங்கள் பக்திக்கும் உங்க நம்பிக்கைக்கும் கிடைக்க போகும் பரிசு அடுத்த 2 வருடத்தில் உங்களுடைய உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பலகீனமும் மன ரீதியாக இருக்கக்கூடிய பலகீனமும் எல்லாமே உங்களை விட்டுட்டு போக போகுது. புது வாழ்க்கை. இனி உங்க வாழ்க்கை முடியும் வரை அதே சந்தோஷம், அதே உற்சாகம், அதே சுறுசுறுப்புடன் நீங்கள் நிச்சயமாக வாழ்வீர்கள். அதே போல இன்னொரு கனவு எனக்கு வந்தது. இது என்னோட தனிப்பட்ட கனவு. ஏன்னா எல்லா விஷயத்திலும் நீங்க கூட இருக்கும்போது நான் சொல்லணும்ல. அது என்ன கனவுனா, நானு என்னோட சிஸ்டர் அண்ட் விஷ்ணு 3 பேரும் ஒரு கோயிலுக்கு போறோம். ஒரு பெரிய யானை, கோயில் யானை. அந்த யானை எங்க கூட வரணும்னு சொல்லி அடம் பிடிக்குது. எங்க கூடவே வருது. நாங்க வீட்டுக்கு போறோம், வீட்டுக்கும் வருது. நம்மது அபார்ட்மெண்ட் 3வது ஃப்ளோர் தான். ஸோ யானையால அந்த லிஃப்ட்டுக்குள்ள போக முடியாதுல்ல. அதனால ஒவ்வொரு படிக்கட்டா ஏறி ஏறி 3வது ஃப்ளோருக்கு வருது. வந்தது நேரா கதவை இது பண்ணி ஹால்குள்ள சாய்ப்பாவை பார்க்குது. பார்த்துட்டு அப்படியே வீடு ஃபுல்லா ஒரு ரவுண்ட் அடிக்குது. ரொம்ப பெரிய யானை ரவுண்ட் அடிக்குது. இங்க போகுது, அங்க போகுது, இங்க போகுது, அங்க போகுது. அதை கட்டுப்படுத்த முடியல. அதுக்காக அதுக்கு மதம் பிடிக்கல. இதுதான் என் வீடு, என் வீடு எவ்வளவு அழகா இருக்குது, அந்த ஒரு ஆர்வத்தோட ஒரு வீடா பாக்குது. ஃபைனலி பால்கனிக்கு போகுது. நான் என்னோட சிஸ்டர் கிட்ட சொல்றேன். சிஸ்டரோட பேர் பூனா. பூனா பார்த்து, யானை போயிட்டு இருக்குது பாரு, பால்கனி கிட்ட போகுது, அதை புடின்ற. அது என்ன பண்ணுது, பால்கனியோட அந்த கிரில்ல உடைச்சிட்டு கீழே விடுது. விழுந்தது என்ன பண்ணுது, கீழே நம்ம அபார்ட்மெண்ட்டுக்கு கீழே ஒரு மாடி வீடு தான். பட் அது ட்ரீம்ல ஓட்டு வீடு போல இருக்கு. கேரளா ஸ்டைல்ல இருக்கும்ல, அது போல இருக்கு. அது கீழே பொத்துன்னு விடுது. விழுந்த உடனே அதுவே எழுந்திருக்குது. லைட்டா அடிபட்டு பட்டிருக்குது, எழுந்திருக்குது. எழுந்துச்சுன்னா அது பாட்டுக்கு கோயிலுக்கு போகுது. ஸோ நான் என்ன நினைக்கிறேன், நம்ம அன்பே சாயில எல்லோருடைய வீட்டிலையும் அந்த யானை வாழ்த்துச்சா. பாயிண்ட் 1. நான் இதை யார்கிட்ட கேட்கல. சில பேர் யானை வந்தா நல்லதா, நமக்கு என்ன நினைக்கிறோமோ அதான். நான் என்ன நினைக்கிறேன், அதான் சொல்றேனே. நம்ம வீடு இது இந்த அபார்ட்மெண்ட் நீ உங்களெல்லாம் நெஞ்சில சுமந்துட்டு தான் நான் இங்க இருக்கேன் இல்லையா. ஒரு நாளைக்கு நம்ம கொடுக்குற ஆடியோஸ், நீங்க சொல்ற பதில் எல்லாமே எண்ணங்கள் தானே. அப்போ உங்களுடைய எண்ணங்களா தான் நான் இருக்கிறேன். நான் சும்மா இந்த பஞ்ச் பேசுறேன்லாம் நினைக்க வேண்டாம். சீரியஸா சொல்றேன். எண்ணங்கள் தான் நான். ஏன்னா இது யார் சொன்னது, சுவாமி விவேகானந்தர். நீன்றது யாருன்னா உன்னுடைய எண்ணங்கள் தான். இப்ப நான் யார் அப்படின்னா என்னுடைய எண்ணங்கள் எங்க இருக்குது,
சுத்தியும் அன்பே சாயை சுத்தி தான் இருக்கு. அன்பே சாயில யாரு இருக்காங்க? கேட்கிற நீங்க இருக்கீங்க. உங்களுடைய எண்ணங்கள் தான் நான். அப்ப நீங்க தான் நானா இருக்கிறேன், நான் தான் நீங்களா இருக்கீங்க இல்லையா? மற்றவங்களுடைய எண்ணங்கள் தான் ஒவ்வொரு மனுஷனும் ஒரு உருவமா ஒரு உடலா வந்து இங்க நிக்குது. அந்த கான்செப்ட் படி தான் நான் சொல்றேன். அதனாலதான் நான் சொன்னேன், இந்த பஞ்சால நமக்கு தெரியாது. அது வந்து இப்ப இருக்கிற ட்ரெண்ட்ல விஜய் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் நான் திடீர்னு ஃபேஸ்புக்ல பாக்குறேன், யாரோ கட்சி ஆரம்பிக்கிறாங்க, கொடி ஆரம்பிக்கிறாங்க. நமக்கே அன்பே சாய் கொடி நம்ம ஏற்கனவே கொடுத்ததுதான் அது. அதை சொல்லும் போது நமக்கே ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு, ஒருவேளை இந்த லிஸ்ட்ல நம்மளும் சேர்த்துருவாங்களோ அப்படின்னு. ஸோ இது டோட்டலா வேற, இது டோட்டலா வேற. நம்ம எல்லாம் ஒரே குடும்பம், அவ்வளவுதான். நமக்கு இந்த சண்டை சச்சரவு வம்பு தும்பு இதுக்கெல்லாம் நம்ம போறதும் இல்லை, போற அளவுக்கு நமக்கு பலமும் கிடையாது. அப்போ அந்த யானை நம்ம வீட்டுக்குள்ள வந்தது, ரைட், ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தது. நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக அந்த யானை என்ன பண்ணுது, கீழே விழுந்து அடிபட்டு அது பாட்டுக்கு கோயிலுக்கு போகுது. அப்ப என்ன அர்த்தம்? எனக்கு வந்த கஷ்டத்தை, எனக்கு வந்த துன்பத்தை, இல்ல வரக்கூடிய துன்பத்தையோ வந்த துன்பத்தையோ இல்ல இருந்துகிட்டு இருக்கிற துன்பத்தையோ அது கீழே விழுந்து அது வலிய தாங்கிக்கிட்டது. என்னுடைய வலியை தாங்கிக்கிட்டு அது பாட்டுக்கு எகைன் கோயிலுக்கு போயிடுச்சு. ஸோ கோயில இருந்து நம்ம கூட வலுக்கட்டாயமா வருது, வந்து படிக்கட்டுல வந்து படிக்கட்டு வழியா வீட்டுக்கு வந்து சுத்தி முத்தியும் பார்த்து சந்தோஷமா இருந்து பால்கனிக்கு விழுந்து போயிடுச்சு. இறக்கல, போயிடுச்சு. காலையில அடி, அவ்வளவுதான். அப்போ அன்பே சாய் குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரும், அன்பே சாய் குடும்பத்துல மட்டும் சொல்றேன், மற்ற குடும்பத்துக்கு பொருந்தாதா? புதுசா யாராவது கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனா அன்பே சாய தீவிரமா உறுதியா உயிரா நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய கஷ்டங்களையும் உங்க துன்பங்களையும் உங்கள் இன்னல்களையும் உங்க நோய்களையும் உங்க கடன்களையும், இன்னும் எதன் மூலமா ஒரு கடனோ ஏதோ ஏற்பட்டாலோ அதை யானையின் மூலமாக அந்த துன்பத்தை யானை ஏற்றுக்கொண்டு போயிடுச்சு. அப்போ நமக்கு ஒரு 80% பாவம் இருக்குதுன்னா இந்த யானை என் கனவின் மூலமாக வந்ததால உங்களுடைய பாவங்கள் ஒரு 30-40% போயிடுச்சு. இதை அடுத்த 10 நாளில் நீங்க உணர்ந்து கொள்ள முடியும். பாருங்க, என் வாயில இருந்து வரக்கூடிய வார்த்தை அடுத்த 10 தினம். நான் 7 சொல்லல, 9 சொல்லல, 2 சொல்லல, 3 சொல்லல, 10 நாள் சொல்லியிருக்கேன்னா அதுக்கு அர்த்தம் இருக்கு. அது எந்த அர்த்தம்னா அவர் கொடுக்கிற அர்த்தம். அடுத்த 10 நாட்கள் இந்த யானை கனவில் வந்ததால் உங்கள் பிரச்சனைகள் உடைய தாக்கம் குறையும். எப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நல்ல செய்தி வரும், இல்ல பிரச்சனையோட தாக்கம் குறையும். நீங்க வந்து கிட்டத்தட்ட 100 கிலோ வெயிட்டை தூக்கிட்டு இருந்த நீங்க ஜஸ்ட் இப்போ ஒரு 10 கிலோ தூக்குறது போலதான் இருக்கும். என்னமோ தெரியலப்பா, இப்ப கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு, மைண்ட் ரிலாக்ஸா இருக்குது, பாடி லேஸா இருக்குது, ஏதோ ஒரு பெரிய பாரம் தீர்ந்தது போல இருக்குதுன்னு நிச்சயமா நீங்க அன்பே சாய் குடும்பத்துல ஒரு சாட்சியா இருந்து சொல்வீர்கள்ன்ற நம்பிக்கை எனக்குள்ள இருக்கு. அதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், பொறுமையோடு இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. உங்களுக்கு நான் பொறுமையோடு தான் இருக்கிறேன், ஆனா எனக்கு வாழ்க்கையில எது கிடைக்கலன்னு சொல்லாதீங்க. இந்த வார்த்தையை சொல்லும் போதே நீங்க பொறுமை இல்லை என்ற அர்த்தமாகிறது. அதாவது என்னை பத்தி எனக்கே தெரியல, நான் இதுதான் நல்லதுன்னு நினைச்சேன், ஆனா நீங்க சொல்லக்கூடிய வார்த்தையை நான் கேட்கும் போது இது தவறுன்னு சொல்றேன். சரி, பொறுமையோட தான் இருக்கீங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க பொறுமையை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துங்க. நான் பொறுமை இல்லைன்னு சொல்லல, இன்னும் கொஞ்சம் பொறுமையை அதிகப்படுத்துங்கள். என்ன நடந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள். எவ்வளவு பெரிய சித்திரவதையா இருந்தாலும் அது அனுபவிச்சுதான் ஆகணும். தடுக்க மாடியிலேருந்து கீழே விழுந்தாச்சு, ஆனா உயிர் இருக்குது. அப்போ உயிர் இருக்குது, ஆனா வலி ஜாஸ்தியா இருக்குது. ஏன்னா விழுந்தது 10 மாடி, ஒரு மாடி இல்ல, 10 மாடி. ஒரு மாடியில விழுந்தா கூட வலி கொஞ்சம் குறையும். 10 மாடி, அது உயிரோட இருக்கிறதே பெரிய விஷயம். ஆனா உயிரோட இருக்கும், ஆனா வலி இருக்குது. சரியா? அப்ப நீங்க சொல்லலாம், இந்த வலிக்கு பேசாம உயிர் இல்லாமலே இருக்கலான்னு. அது அவ்வளவு சீக்கிரம் சொல்லாதீங்க. ஏன்னா உங்களுடைய கர்ம வினையின்படி
உங்க ஆத்மா இன்னொரு உடலுக்குள்ள போகணும். அதுக்கு அந்த டைமிங் இருந்தால் தான் போக முடியும். இப்ப நீங்க வந்து ஒரு குழந்தையா இருக்கீங்க, உடனே வந்து கார் ஓட்ட முடியுமா? எத்தனை வருஷம் வேணும்? குறைஞ்சது 20-21 வருஷம் வேணும். அது போலதான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் விதி விதி அந்த நாலு நேரம் அதெல்லாம் குறிக்கப்படுது. இத்தனை வருஷம் நீ பூமியில வாழணும், உன்னுடைய மரணம் இயற்கையானதாக இருக்கணும், அது முடிகிற வரைக்கும் நீ வந்து கொஞ்சம் இப்படிதான் இருக்கணும். இது வந்து பைபிள்ல இருக்கு. எல்லா ஆவிகளும் ஒன்னா சேருமா? நான் ஆவிகளை பத்தி பெருசா நம்பல, பட் இருந்தாலும் அதையும் நான் வந்து உங்களுக்கு சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். நம்ம உயிர் போனா உயிர் போகும், எல்லா மனுஷனுக்கும் போகும். பேசுற எனக்கும் போகும், கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கும் போகும், பிறந்த குழந்தைக்கும் போகும், இளைஞருக்கும் போகும். பிறப்பு என்று உண்டு, பிறப்பு என்ற ஒன்று இருந்தால் இறப்பு என்ற ஒன்று கண்டிப்பாக நிகழ்ந்தே தீரும். அதை எவராலையும் மாற்ற முடியாது. அப்போ வலி ஜாஸ்தி, ஆனா உயிர் இருக்குது. அப்போ கடவுள் உன்னை காப்பாத்தி இருக்காரு. இந்த வலியை நீ அனுபவிக்கணும் அப்படின்றது அவரோட விருப்பம். அதனால அவர் சந்தோஷம் அடையல, ஆனாலும் வேற வழி இல்லை, அந்த வலியை நீ அனுபவிக்க வேண்டும். அவ்வளவுதான். சரியா? ஸோ அதனால யாரும் எதற்காகவும் கவலைப்பட வேண்டாம். அடிச்சு விடுங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில இருக்குதுன்னு சொல்லி அனைவருக்கும் என்னுடைய அட்வான்ஸ் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. எல்லாரும் சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க. நாளைக்கு மற்றும் ஒரு வீடியோ பதிவில் பார்க்கலாம். ஸோ நாளையிலேருந்து கண்டிப்பாக 12 மணிக்கு ஷூராக நான் கொடுக்க முயற்சி பண்ணுறேன். இந்த வீடியோ நம்புது கொஞ்சம் லேட் ஆகுது, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு வீடியோ ஒரு ஆடியோவோ ஒரு நம்ம பதிவு லேட்டாக வருதுன்னா அது நிச்சயமாக வீடியோவோட தான் இருக்குன்றது மட்டும்தான். ஏன்னா எனக்கும் ஆடியோ கொடுத்து பழகிடுச்சு, வீடியோ கொடுத்து பழகிடுச்சு. ஆடியோ கொடுக்கறதுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா இதுனா கொஞ்சம் அந்த எக்ஸ்பிரஷன் நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு ஒரு ஏதோ ஒரு தாட் ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதன்படி தான் நம்ம சொல்கிறோம். ஸோ எல்லோரும் நல்லா இருப்போம், சந்தோஷமா இருப்போம். ஸோ பொறுமையோட இருங்க. யாராருக்கெல்லாம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேனோ எல்லாருக்குமே இந்த பதிவு போய் சேரட்டும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா, சாயிரா, ஓம் சாயிரா.